வணக்கம் நண்பர்களே. உங்களை வெல்த் க்ரோ தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி வெல்த் க்ரோ தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஜிரோதால டிமார்ட் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் விளக்கத்தை நம்ம முழுசா பார்க்க போறோம். கடைசியில இதுக்கான சின்ன டெமோவும் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சொல்லப்படுற எல்லா தகவல்களும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான், வேற எந்த நோக்கத்துக்காகவும் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜிரோதால அக்கௌண்ட்டை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும். சரி, இப்ப டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்க இந்தியன் மார்க்கெட்ல போயிட்டு ஷேர்ஸை வாங்குவீங்க, கரெக்டுங்களா? ஒரு அதானி ஷேர்ஸ் ஆகட்டும், ரிலையன்ஸ் ஆகட்டும், ஏசியன் பெயிண்ட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எந்த ஷேரை வேணாலும் நம்மளால வாங்கிக்க முடியும் இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல. அப்படி நீங்க இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல வாங்குற ஷேரு ஒரு இடத்துல போயிட்டு ஸ்டோர் ஆகணும், கரெக்டுங்களா? ஏன்னா அப்பதான் இன்னைக்கு நீங்க வச்சிருப்பீங்க, இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட நீங்க அதை பார்த்துக்க முடியும், உங்களால வித்துக்க முடியும். ஸோ அந்த வாங்கின ஷேர் வந்து ஒரு இடத்துல போயிட்டு ஸ்டோர் ஆகணும், கரெக்டுங்களா? ஸோ அந்த ஸ்டோரேஜை தான் நம்ம வந்து டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெபாசிட்டரியா இருக்கிறாங்க. அதாவது ஸ்டோரேஜ் லாக்கரா வந்து இந்தியாவில் செயல்படுறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னா செபி தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தான் நம்ம டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ முந்தைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஷேரை பிசிக்கலா ஒரு பத்திரமா தான் வாங்கி ஒரு டாக்குமெண்ட் வடிவில் தான் இருக்கும், ஒரு 2000க்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா. பட் இப்ப இருக்கிற நடைமுறையில எல்லாமே டிஜிட்டலைசேஷன் ஆயிடுச்சு. ஸோ உங்க ஷேருமே வந்து டிஜிட்டலா வந்து உங்க டிமேட் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க ஒன்ஸ் செல் பண்ணீங்கன்னா உங்க டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆயிடும். ஸோ இதுதான் டிமேட் அக்கௌண்ட். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட்னா நீங்க உங்க ஷேர்ஸை ஒரு அதாவது ஒரு யுஐ மூலயமா, அதாவது உங்களுக்கு தெரிகிற வடிவில் போயிட்டு அதோட ப்ரைஸை பார்த்துக்கிறீங்க, குவான்டிட்டியை என்டர் பண்றீங்க, அதை செல்லுன்னு கொடுத்து செல் பண்றீங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே ஒரு யுஐ வடிவில் காட்டுது பார்த்தீங்களா, அதை தான் ட்ரேடிங் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா புரோக்கருமே இந்த ரெண்டையுமே ஒரே அக்கௌண்டா கொடுக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஜிரோதா இருக்கு, க்ரோ இருக்கு, அப்ஸ்டாக்ஸ் இருக்கு, ஏஞ்சலோன்னு இருக்கு. இந்த மாதிரி நிறைய புரோக்கர்ஸ் இந்தியாவில் அவைலபிளா இருக்காங்க. ஏன் நம்ம புரோக்கருக்கு போகணும்னா, நாம இந்தியாவில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுக்காக நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு புரோக்கர் மூலியமா தான் ஷேர்ஸை வாங்குறதாகட்டும், விற்கிறதாகட்டும், ஒரு ஃபியூச்சர்ல ஆப்ஷன்ஸ்ல வந்து நீங்க ட்ரேட் பண்றதாகட்டும், எல்லா விஷயங்களையும் பண்ணிக்க முடியும். அதனாலதான் நமக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவை. இப்ப நாம ஏன் ஜீரோதால டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு சில காரணங்களை கொடுத்துருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் காரணம் பாத்தீங்கன்னா, உங்களோட சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட சேலரி கொஞ்சம் குறைவா இருந்துச்சுன்னா இதோட ஆனுவல் அக்கௌண்ட் ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கும். உதாரணமா ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க ஒரு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜிரோதாவில் எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னா ஆனுவல் அக்கௌண்ட் மைனன்ஸ் மேக்சிமமா 300 ரூபாய் தான் ஒரு வருஷத்துக்கே இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டாக்கை டெலிவரியில வாங்கும் போது, அதாவது இன்னைக்கு வாங்கிட்டு ஒரு 5 நாள் கழிச்சு இல்ல நாளைக்கே விற்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு டெலிவரி சார்ஜுமே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸுக்கு பாத்தீங்கன்னா 20 ரூபாய் சார்ஜ் வரும். அதே மாதிரி இது செபியால ரெஜிஸ்டர் பண்ண ஒரு தளம், ஒரு புரோக்கர். அதனாலதான் உங்களை ஜிரோதால அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்றேன். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு தேவை, நீங்க தான் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது பாத்தீங்கன்னா பேன் கார்டு தேவை டாக்ஸேஷனுக்காக. அடுத்தது பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் தேவை. ஏன்னா நீங்க ஜிரோதால போயிட்டு சும்மா ஷேர் வாங்க முடியாது, உங்க பணத்தை ஜிரோதால டெபாசிட் பண்ணி தான் ஒரு ஷேர்ஸ் வாங்க முடியும். அதே மாதிரி வித்ததுக்கு அப்புறமா அந்த பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகணும். அதனால பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் தேவை. அதே மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களோட சிக்னேச்சர்.
அப்புறம் இன்கம் ப்ரூஃப் எதுக்காகனா ஆனுவல் அக்கௌண்ட் சார்ஜஸை டிசைட் பண்றதுக்காக. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க சிம்பிளா ஜீரோதால ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா 18 வயசு மேல இருக்கிறவங்க மேஜர் அக்கௌண்டா ஓபன் பண்ணிக்கலாம். மைனர் அக்கௌண்ட்டுக்கு கார்டியன் தேவைப்படுவாங்க. என்ஆர்ஐலையும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்க முடியும். செபியால ரெகுலேட் பண்றதுனால இந்த ஜீரோதா புரோக்கரை நீங்க நம்பலாம். எந்த ஒரு பயமும் தேவையில்ல. வேணுங்கிறப்ப ஷேர்ஸை வாங்கிக்கலாம், ஷேர்ஸை வித்துக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல புரோக்கர். சரி, இப்ப ஜீரோதால எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்க கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன்ல ஜீரோதாவோட சைன் அப் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறீங்க அதை யூஸ் பண்ணி ஜீரோதால அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பரை நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்தது உங்களுக்கு ஒரு ஓடிபி கிடைக்கும். அந்த ஓடிபி மூலியமா நீங்க உங்களோட மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷனை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா மொபைல் நம்பருங்கிறது மேண்டட்ரி. அதே மாதிரி நீங்க என்ன ஆதாருக்கு மொபைல் நம்பர் கொடுத்துறீங்களோ அந்த மொபைல் நம்பர் எப்பயுமே என்டர் பண்ணுங்க. ஆதார் நம்பரும் மொபைல் நம்பரும் லிங்க் ஆயிருக்கணும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பேன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு உங்களோட பேன் நம்பர் வெரிஃபிகேஷனையும் டேட் ஆஃப் பர்த், அதாவது மைனர் அக்கௌண்டா மேஜர் அக்கௌண்ட்டுங்கிற வெரிஃபிகேஷனை முடிச்சுட்டு அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீஸ் இருக்கும். அதை மினிமமா என்ன வருதோ அதை பே பண்ணிடுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அட்ரஸ் டீடைல்ஸ் ஃபில் பண்ணிக்கங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஐஎஃப்எஸ்சி கொடுத்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வெரிஃபிகேஷனை முடிச்சிருங்க. இதை எப்படி முடிப்பாங்கன்னா ஜீரோதுல இருந்து ₹1 வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனை முடிச்சிருவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆதார் ஓடிபி வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். இது நீங்க ஈக்ஒய்சின்னு சொல்லுவாங்க. உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணி ஈக்ஒய்சி, அதாவது எலக்ட்ரானிக் ஃபார்மல், இன்டர்நெட் வழியா நீங்க கேஒய்சி ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ப்ராசஸையும் முடிச்சிட்டீங்கன்னா உங்களோட டிஜிட்டலா ஒரு சிக்னேச்சரை போட்டு நாமினி டீடைல்ஸை ஆட் பண்ணிருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த எல்லா விஷயத்தையும் முடிச்சோடனையும் ஒரு 24 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிரும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளைண்ட் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து உங்க ஜிமெயிலுக்கு கொடுத்துருவாங்க. அதை நீங்க ஜிரோதாவோட வெப்சைட்ஸ்ல போயிட்டு நீங்க அதை என்டர் பண்ணி உங்களோட கன்சோலை ஓபன் பண்ணி உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். இப்படிதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இன்பர்சன் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஒரு லைவ் செல்ஃபியோ இல்லை வீடியோவோ எடுத்து நீங்க தான் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படிங்கிறதையும் நீங்க காமிச்சுக்கணும். இதை கம்ப்ளீட் பண்ணாதான் அக்கௌண்ட் முழுமையா கம்ப்ளீட் ஆகும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, இப்ப நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னதை வந்து ஒரு லைவ் டெமோல பார்க்கலாம். வாங்க இப்ப லைவ் டெமோக்கு போகலாம். ஏன்னா நம்ம ஜீரோதாவில் எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஜீரோதாவோட லிங்கை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோனையும் இந்த வெப்சைட்டுக்கு வரும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சைன் அப் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கறத கிளிக் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும். மொபைல் நம்பரை என்டர் பண்ணதுக்கு அப்புறம் மொபைல் நம்பரோட ஓடிபியை வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களோட நேமும் இமெயிலையும் கொடுத்து உங்களோட இமெயிலோட வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. எப்பயுமே மொபைல் நம்பர் பாத்தீங்கன்னா ஆதாரோட நம்பரை கொடுங்க, லிங்கான நம்பரை. ஒன்ஸ் இமெயில் வெரிஃபிகேஷன் முடிஞ்சுன்னா பேனையும் டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்து கரெக்டா அதோட வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செக்மெண்ட் வேணும் அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. மோஸ்டா ஈக்விட்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது ரெண்டையும் நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவைன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா கமோடிட்டி செலக்ட் பண்ணலாம். பட் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இது எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட ஆதார் நம்பரை நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஆதார் நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஆதார் அதுக்கான ஈக்ஒய்சி தளத்துக்கு போகும். நீங்க டிஜிட்டல் லாக்கர்ல ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா அதோட பின்னை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுங்க. அதை கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் அது சைன் அப் கம்ப்ளீஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களோட பேசிக் டீடைல்ஸ் என்டர் பண்ணிடுங்க. சேலரி, மேரிடு, ஆக்குபேஷன் என்ன, எவ்வளவு ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எல்லாமே என்டர் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும் அப்படிங்கறதையும் என்டர் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்க பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்ட் பர்சனா அப்படிங்கறத என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ஜிபே ஆர் போன்பே எந்த நம்பர் வேணாலும் கொடுத்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. இதுக்கு ₹1 வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் பிடிப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல ரீஃபண்ட் ஆயிரும்.
இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃபியில் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணீங்கன்னா செல்ஃபி கிளிக் பண்ணி அதை அப்லோட் பண்ணுங்க. அப்புறம் சிக்னேச்சரை வந்து சைன் பண்ணுங்க மேனுவலா. பேங்க் ப்ரூஃபையும் அப்லோட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாமினி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நாமினி டீட்டெயில்ஸையும் ஆட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஜீரோதாவோட எல்லாத்துக்கும் அதுக்கு சைன் பண்ணுங்க. அது நீங்க உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பர் கொடுத்து கூட நீங்க சைன்இன் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். ஒன்ஸ் அது கொடுத்தோன்னே உங்களோட ஓடிபி கொடுக்கும். ஓடிபி கொடுத்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹையர் பே கொடுத்து நீங்க உங்களோட வெரிஃபிகேஷன் உங்களோட ஆதார் நம்பரை டாக்குமெண்ட் வந்து சைன் பண்ணிடுங்க. ஏன்னா ஜீரோதாவில் வந்து கேவிசி டாக்குமெண்ட் கண்டிப்பாக மேடட்ரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடிச்சோன்னையும் உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் ஆக்டிவேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். உங்களோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயிலுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜீரோதால அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஒன்ஸ் ஜிமெயில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களால் எல்லா ட்ரேடிங்ஸும் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ ஜீரோதால ஒன்ஸ் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, உங்களோட கிளைண்ட் ஐடி யூசர் ஐடி கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். உங்களோட சேட்ஸு, உங்களோட டே டு டே ட்ரேடிங்ஸு, ஈக்விட்டியில் டெலிவரி எடுக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ ஜீரோதாவில் என்னென்ன சார்ஜ் பிடிப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் நான் பேசிக்காக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட டெலிவரிக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சார்ஜுமே இருக்காது. ஒரு அதானிங்கிற ஒரு ஷேர் வாங்கினீங்கன்னா அந்த ஷேரை டெலிவரியில் வாங்கினீங்கன்னா எந்த ஒரு சார்ஜுமே இருக்காது. இன்ட்ராடேக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா இருக்கும், இல்லை 0.03% நீங்கள் பண்ணுற ட்ரேட் வேல்யூவில் இருக்கும். அக்கௌண்ட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் இருக்கும் மேக்ஸிமம். அவங்களோட இன்கம் சேலரி பொறுத்து 200 இருக்கும். இன்கம் சேலரியே இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்னா அவங்களுக்குலாம் அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் இருக்கும். ஸோ இது ஞாபகத்தில் வச்சுட்டு ஜீரோதால அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இப்படி தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனும் நீங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ட்ரேடிங் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரேடிங்ஸு, ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்ஸு இது எல்லாத்தையுமே உங்களால் பண்ணிக்க முடியும். ஒரு ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் இருக்கும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் கமாடிட்டிலையுமே உங்களால் ட்ரேடிங் பண்ணிக்க முடியும். கமாடிட்டியில் எப்படி ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுலேயுமே கமாடிட்டி செக்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு உங்களால் க்ரூட் ஆயிலு, கோல்டு, சில்வரு, அலுமினியம், கேஸ் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களால் ஆப்ஷனில் ட்ரேடிங் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே ஒரு லாட்டாக தான் வாங்கிக்க முடியும். ஒரு லாட் பார்த்தீங்கன்னா 100 குவான்டிட்டி இருக்கும். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுட்டு ட்ரேடிங் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காயின் ஆப் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆயிரும் நீங்கள் ஈக்விட்டி ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது. அது மூலியம் பார்த்தீங்கன்னா உங்களால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி நான் சொல்லியிருக்கேன். சின்ன அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, எமோஷனல் ட்ரேடிங் வேணாம். அதே மாதிரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு இதெல்லாம் பிகினருக்கு சூட்டபிள் கிடையாது. டைவர்சிஃபையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, எஸ்ஐபி பண்ணுங்க, லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் என்னோட ஃப்ரீ அட்வைசஸ்ஸு. இதை ஞாபகத்தில் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களோட அமௌண்ட்டை வந்து ஜீரோதால டெபாசிட் பண்ணும். அதை நீங்கள் காயின் ஆப் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், ஜீரோதா கைட் மூலியமாகவும் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபண்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஆட் ஃபண்ட் கொடுத்து எவ்வளோ மணியோ அதை கொடுத்து எந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அதை கொடுத்துட்டு அமௌண்ட் என்டர் பண்ணிங்கனாவே பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். நீங்கள் அந்த பேமெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். மினிமமாக 100 ரூபாயிலேருந்து மேக்ஸிமமாக 10 lakhs வந்து பர் டே லிமிட்டு. 24/7 வந்து யூபிஐ ஆப்ஷன் எனேபிள். அதே மாதிரி இதுக்கு கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்காங்க. ஞாபகத்தில் வச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பை அண்ட் செல் பண்ணலாம். உங்களுக்கு நீங்கள் ஜீரோதால அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கனாவே தெரியும். அந்த அந்த ஸ்க்ரீன் போயிட்டு உங்களோட லாகின் போயிட்டு சர்ச் பாரில் சர்ச் பண்ணிவிட்டு பை வேணா பை பண்ணிக்கோங்க, செல் வேணா செல் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ஆர்டரா இல்லை லிமிட் ஆர்டராங்கிறத கொடுங்க. சிஎன்சினா லாங் டேர்ம்க்கு, இன்ட்ராடேனா அன்னைக்கு வாங்கிட்டு அன்னைக்கே விற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோதாவில் எப்படி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஏன் நம்ம ஜீரோதாவை யூஸ் பண்ணணும், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறங்கிறத எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி வெல்த் க்ரோ தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.